இந்தியாவில் வேறு எல்லா இடத்துலையும் இதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சென்னையிலையும் தமிழ்நாடுலேயும் மட்டும் அதுக்கு என்ன வார்த்தை? எவர் சில்வர். அது எப்படிங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை இங்கே மட்டும் வந்தது, வேறு எங்கேயும் வராமல் போயிடுது? முதல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது 1913 வருடம் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவே அதில் கொஞ்சம் ஒரு 10% குரோமியமை சேர்த்தா அது பளிச்சுன்னு வெள்ளி மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு எவர் சில்வர் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பிராண்டில் தான் இந்தியாவுக்கு முதல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் வந்தது. அதற்கு பிறகு செப்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ யூஸ் பண்ணுறதையே எல்லாரும் விட்டுட்டாங்க. எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறது ஒன்று தான் பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பலாகவே போய்விட்டது. அது என்னமோ தெரியல, சென்னையிலையும் தமிழ்நாடுலேயும் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு எவர் சில்வருங்கிற பேர் வந்து இப்போவும் எவர் சில்வர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் தெருவில் பாத்திரம் விற்றுட்டு போகிறவர் கூட எவர் சில்வர் பாத்திர சாமான் அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்றுட்டு போகிறார்.